அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ் பெருநாள் முடிஞ்ச கையோட இது இறைச்சி சாப்பிடுகிற சீசன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறதும் மாட்டு இறைச்சியை வச்சு ஈஸியாக செய்ய போகிற ஒரு ரெசிபி தான். இதுக்கு நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணின பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே பச்சை மிளகாய் உண்டு, கறிவேப்பிலை கொஞ்சம், பெரிய சைஸ் தக்காளி உண்டு பிளெண்டர் கப்பில் போட்டு அரைச்செடுத்திக்கிறேன். கூடவே எலும்பில்லாத இறைச்சி துண்டு எடுத்திக்கிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மாட்டு இறைச்சியில் செய்யக்கூடிய கபாப் கறி. இதுக்கு நான் எடுத்த இறைச்சி துண்டுகளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பிளெண்டர் கப்பில் போட்டு அரைச்செடுத்திக்கிறேன். தண்ணி உப்பு எதுவும் சேர்க்காமல் இறைச்சை மட்டும் தனியாக அரைச்செடுத்திக்கிறேன். வீடியோவில் இருக்கிற மாதிரி நல்லா அரைப்பட வேணும். அரைச்செடுத்திக்கிற இறைச்சி எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கொள்கிறேன். இதுக்கு நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மா, 1/2 டீஸ்பூன் அளவான மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கட்டர்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவான கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவான மிளகுத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்செடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்செடுக்கும் போது கையால் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். கைக்கு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். பிளேட்டுக்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொண்டு இறைச்சி எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சிக்கொள்கிறேன். மிச்சம் பெரிய சைஸில் உருண்டையாக பிடிச்சா அது வேக லேட் ஆகும். அதனால் சாதாரண சைஸில் உருண்டையாக பிடிச்சிக்கொள்வோம். பீஃப் எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சு கொண்டதுக்கு பிறகு இதை நான் ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு தாவா எடுத்து சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். தாண்டு பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணுமென்று அவசியம் இல்லை. நாங்கள் சொசேஜஸ் பொரிச்செடுக்கிறதுக்கு சேர்க்குற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கொண்டா போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் இறைச்சி உருண்டையெல்லாம் போட்டு பொரிச்செடுத்துக்கொள்வோம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்க மாதிரி பார்த்துக்கொள்ளணும். எல்லா பக்கமும் வேகிற மாதிரி பிரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். நல்ல டீப் ஃப்ரையாக வேக வேணுமென்று அவசியம் இல்லை. சாதாரணமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போதே எங்களுக்கு இறக்கி கொள்ள இயலும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற கபாப் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ கறி சமைக்க போகிறோம். நான் கறி சமைக்கிறதுக்காக ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் இறைச்சி நல்லா புழுங்கி வேகிறதுக்கு வசதியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன்.
2-3 ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுகிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். கறிக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். இதை விடவும் சின்னதாக கட் பண்ணினாலும் நல்லா. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி விடுகிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். அதில் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற தக்காளிக்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இதெல்லாம் வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவான மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவான மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவான கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொள்கிறேன். பீஃப் கபாப் எல்லாம் நல்லா புழுங்கி வேகிறதுக்கு அளவான 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு கிளறி விட்டு நாங்கள் ஏற்கனவே பொரித்து வச்சுக்கிற கபாப் எல்லாத்தையும் வேகிறதுக்காக சேர்த்துக்கொள்வோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கறி சட்டியை மூடிக்கொள்ளுவோம். 1/2 ஹவருக்கு அப்படியே வேகட்டும். கபாப் கறி நல்லா புழுங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர லெவலுக்கு வெந்ததுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ளுவோம். அவ்வளோ டேஸ்டியான பீஃப் கபாப் ரெடியாகிக்குது. ஹஜ் பெருநாள் முடிஞ்ச இந்த சீசனில் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த கபாப் கறி நான் டின்னருக்காக செஞ்சிருந்தேன். இதோட சாப்பிடுகிறதுக்காக நான் பட்டர்நான் ரெடி பண்ணியிருந்தேன். பட்டர்நான் செய்கிறதுக்காக 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவான பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவான சீனி சேர்த்துக்கொள்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் சேர்த்திக்கிறேன். ஒரிஜினல் ரெசிப்பியில் தயிர் தான் சேர்க்க வேணும். தயிர் இல்லைன்ற காரணத்தினால நான் யோகர்ட் சேர்த்திக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவான ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மாவை ரெடி பண்ணிக்கொள்கிறதுக்காக நான் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேணும். ரொட்டி செய்கிறதுக்காக மாவை பிசைஞ்செடுக்கிற பதத்துக்கு நாங்கள் இந்த மாவையும் ரெடி பண்ணிக்கொள்ளணும். மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு முடியும் போது கையில் ஒட்டாத பதத்துக்கு வரும். அதுதான் சரியான பதமாக இருக்கும். குறைஞ்சது 5 நிமிஷத்துக்காவது மாவை நல்லா பிசைஞ்செடுக்க வேணும். அப்போ தான் நான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு எல்லாத்தையும் பிசைஞ்செடுத்ததுக்கு பிறகு எண்ணெய் தடவி 2 மணித்தியாலத்துக்கு மூடி வைப்பேன். மா காயாமிக்கிறதுக்காக நான் ஒரு கிச்சன் டவலால் மூடிக்கொள்கிறேன். நானுக்காக ரெடி பண்ணுகிற மா குறைஞ்சது 2 மணித்தியாலமாவது ஊறிக்க வேணும். அதை விட கூட நேரம் ஊறினா கூட இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். மா எல்லாத்தையும் நான் நல்லா உருண்டை ஆகிக்கொள்கிறேன். ரொட்டியை விட கொஞ்சம் சின்னதாக உருண்டை ஆகிக்கொள்வோம். நானுக்கண்டு ஒரு ஷேப் இல்லைன்றதுனால எங்களுக்கு எந்த ஷேப்லையும் தட்டி கொள்ளையிலும். நான் நீள் வாக்கில் தட்டி எடுத்துக்கிறேன். தாவை சூடானதும் 2 பக்கமும் மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்வேன். தாவையில் வேக வச்செடுத்த நான் எல்லாத்தையும் நான் டைரெக்டாக நெருப்பில் வாட்டி எடுக்க போகிறேன். அதுக்காக கம்பி தட்டொண்டு அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்கிறேன். இல்லைன்னா ரொட்டி அவசரமாக தீஞ்சிட பார்க்கும்.
2 பக்கமும் மாற்றி போட்டு எடுத்துக்கொண்டா எங்களோட நான் ரெடி. அடுப்பில் இருந்து இறக்கி எடுத்த நானுக்கு சூட்டோடைய பட்டர் தடவி கொள்வோம். இந்த நான் நல்ல கிறிஸ்பியாகவும் சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் கபாப் கறி சைட் டிஷ்ஷோட இந்த நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ஈஸியான ரெசிபியோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.